வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். புரோட்டீன், ஃபைபர் உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடியது பச்சை பயிர். ஸோ பச்சை பயிர் வந்து சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள் வரைக்கும் சேலட்டுகள் அப்படின்னு பல உணவுகளை தயாரிக்கும் போது பச்சை பயிர் முக்கிய பங்கு வகிக்குது. நாட்டினுடைய பல இடங்களில் மழைக்காலம் முடிந்து இப்போ குளிர்காலம் வந்து துவங்க ஆரம்பிக்குது. ஸோ உங்களுடைய டயட்டில் இந்த குளிர்காலத்தில் மழைக்காலத்தில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய உணவாக பச்சை பயிர் இருக்கும். பச்சை பயிர் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன மருத்துவன்மைகள் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குது. ஃபைபர் சத்து என்ன பண்ணும் அப்படின்னா கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பொட்டாசியம் வந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர பச்சை பயிரில் வந்து கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவான அளவில் இருக்கிறதால இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து நார்சத்து குறிப்பாக வந்து பச்சை பயிர் இருக்குங்க இல்லையா, இது என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாமல் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படியக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிடும். அதே போல் பொட்டாசியம் சத்து பிபி ப்ராப்ளத்தை கியூர் பண்ணி நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தும். இதனால் ரத்த நாளங்கள் வழியாக எந்த விதமான கொழுப்புகள் தடைபாடும் இல்லாமல் ரத்த ஓட்டம் சீரான அளவுக்கு இதயத்துக்கு வந்து செல்லும். ரத்த ஓட்டம் வந்து சீரான அளவில் இதயத்திற்கு செல்லும் போது இதய துடிப்பு சீராக இருக்கும், ரத்த ஓட்டமும் சீராக இருக்கும். அதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். பச்சை பயிரில் புரோட்டீன் மற்றும் ஃபைபர் அதிக அளவில் இருக்குது. இவை இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் தான். பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் அதை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நம்ம சாப்பிட்ட பின் நிறைவாக நம்மளை எப்போதுமே திருப்தியாக உணர வைக்கும். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபீலை கொடுக்கும். இதனால் நம்ம அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சியிலிருந்து விடுபடுவோம். ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், நொறுக்கு தீனிகளை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா உடல் எடை இன்னும் அதிகமாகிட்டே போயிடும். ஸோ உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் பசி வந்து நமக்கு கண்ட்ரோல் ஆகும். நம்மளுடைய உடலுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதீத கொழுப்புகள் வந்து நமக்கு கரைக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றப்படும். ஸோ கொழுப்பு எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உடல் எடை வந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய பக்க விளைவுகளே இல்லாமல் நமக்கு குறைச்சிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற உணவு தான் பச்சை பயிர். அதை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை நீங்கள் குறைச்சிக்கலாம். செரிமானம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அவசியம். நம்ம எப்போதுமே செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்படுறோம் அப்படின்னா நீர் சத்தும் நார்சத்தும் நம்ம குறைவாக எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் வளமான அளவில் நார்சத்து கிடைக்கும் போதே செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணிவிட்டு செரிமானத்தை எப்போதுமே மேம்பாடு அடைய வச்சுக்கலாம். இப்போது நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பச்சை பயிரில் நார்சத்து இருக்குது. இதனால் நமக்கு செரிமான அமைப்பு சீராக இயங்குவதற்கு, சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்புறுமல், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் நமக்கு அதை வந்து தடுக்கிறதுக்கும் அதை குணப்படுத்துவதற்கும் நமக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருந்திருக்கக்கூடிய பச்சை பயிர் ஹெல்ப் பண்ணும். இதனால் செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது தான். இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்குது. இந்த ஃப்ரீ பயோட்டிக்ஸ்கள் அப்படின்னா இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர். ஸோ குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் ஊக்குவிக்கப்படும் பொழுது நம்ம சாப்பிட்ட உணவு செரிமானமாகி செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்படும். இதனால் குடலில் மலம் இறுகி போவது, தங்கி விடுவது போன்ற மலச்சிக்கல் பிரச்சனைகள் நமக்கு வந்து ஏற்படாது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியது பச்சை பயிர். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பச்சை பயிர் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது அப்படின்றதால இதை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமாக அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு சிறந்த உணவு தேர்வாக இருக்கும். பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து ரத்த ஓட்டத்தில் வந்து சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் நம்மளுடைய பிளட்டில் சுகரோடைய அளவை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும்
வரைக்கும் நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஸோ லோ கிளைசமிக் குறியீடு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு உணவு எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவில் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் நமக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நார் சத்து மட்டுமே பச்சை பயிரில் அதிகமாக இருக்கிறதால இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோல் ஆகிறக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடலாம். குறிப்பாக உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நீங்கள் இப்போ இருந்தே பச்சை பயிர் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்க பாருங்கள். டெய்லியும் நீங்கள் சாப்பிடல அப்படின்னா கூட வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கொள்ளுங்கள். நோய் எதிர்ப்பு சக்தி பெற்று எந்த நோயுமே உங்களுக்கு வந்து இருக்காமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே குணப்படுத்தி கொண்டு புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடியது ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து தான். இது பச்சை பயிரில் அதிகம் காணப்படுது. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஜிங்க் சத்து வந்து தொற்று நோய் எதிர்த்து போராடக்கூடிய ரத்த வெள்ளை அணுக்கள் ஒயிட் பிளட் செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்லக்கூடிய ரத்த சிகப்பு அணுக்களை மேம்படுத்துவதற்கு இரும்பு சத்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த இரண்டு சத்துக்களுமே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நமக்கு வலுப்படுத்தும். ஒயிட் பிளட் செல்ஸும் முக்கியம் தான், ரெட் பிளட் செல்ஸும் முக்கியம் தான். ஸோ குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களும் இதன் மூலமாக குணப்படுத்தப்படும். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகப்படுத்தப்படும் பொழுது நோய் எதிர்ப்பு மண்டலம் அந்த இம்யூன் சிஸ்டமே ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ராங் ஆகும்போது எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நமது சருமம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் பெரிதும் உதவிகரமாக இருக்குது. புரோட்டீன் ஆனது சருமம் மற்றும் முடி செல்களை உருவாக்குவதற்கும் மற்றும் அதை வந்து சேதமடையாமல் சரி செய்வதற்கும் சேதமடைவதிலிருந்து முன்னாடியே பாதுகாக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் பச்சை பயிரில் வந்து பயோட்டின் இருக்குது. இது ஒரு நல்ல மூலம் அப்படின்னு சொல்லலாம், ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லலாம். இது வந்து முடி வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. அதனால் நம்மளுடைய சருமத்தில் எந்த விதமான முகப்பொருட்களும் கண் கருவளையங்களும் கரும்புள்ளிகளும் ஏற்படாமல் நீர் சத்து குறைபாடு இல்லாமல் சருமத்தில் கோலோஜன் உற்பத்தியை மேம்படுத்தி ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி புத்துணர்ச்சியான சருமத்தை பெறுவதற்கும் இளமையான தோற்றத்தை பெறுவதற்கும் பச்சை பயிரை எடுத்துக்கலாம். இதனால் நமக்கு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கிடைக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ குறிப்பாக வந்து தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். முடி கொட்டுறது, இளம் வயசுலேயே பித்தநரை ஏற்படுவது, இளநரை ஏற்படுவது, பேன் மற்றும் பொடுகு தொல்லை ஏற்படுவது, இது போல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங் பண்ணி அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு தலைமுடிக்கு வந்து ஊட்டச்சத்து அளிக்கக்கூடியது பச்சை பயிர் தான். உடல் சூடு குறைந்து போவதற்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கோடை காலங்களில் உடல் சூடு நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். இதனால் நமக்கு கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும். உடலிருந்து நீர் சத்து வந்து வெளியேற்றப்படும் போது மயக்கம் ஏற்படும், வெப்பவாதம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தோள்களிலும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளுடைய உடலை வந்து நீரேற்றமாக வைத்துக் கொள்வதற்கு போதுமான அளவு நம்ம நீர் இருந்துவோம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் மினரல்ஸும் கிடைக்கும் பொழுது நமக்கு அது உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதால எந்த விதமான கோடைக்கால பிரச்சனைகளும் ஏற்படாமல் நம்மளுடைய உடலை வந்து குளிர்ச்சியாக மாற்றிக்கொள்ளலாம். அதுக்கு நம்ம பச்சை பயிரையும் அது கூட வந்து மணத்தக்காளி கீரையும் சேர்த்து சாப்பிடும்போது உன்னுடைய உடல் சூடு குறைக்கப்படும். உடல் சூட்டினால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம், குணப்படுத்திக் கொள்ளலாம். நினைவாற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நினைவாற்றலை மேம்படுத்திக் கொள்வதற்கு குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்கள் தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருமே வல்லாரைக்கீரையோட பச்சை பயிரை சேர்த்து சாப்பிடும்போது நினைவாற்றல் அதிகரிக்கும். எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேண்டராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். மூளை நரம்புகளில் வந்து ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாயும் போது பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த ஞாபக மறதி நோய்கள் வருவது தவிர்க்கப்படுவதற்கு பெரும் பங்கு பச்சை பயிருக்கு இருக்குது, வல்லாரைக்கீரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளும் போது எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளுவீங்க. அதே போல் உங்களுக்கு மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயமும் வந்து இருக்காது. ஸோ அதனால் சிந்தித்து செயல்படக்கூடிய மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தொடர்ந்து பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.